அறிவு அப்பப்போ ஆண்டவர் நமக்கு தருவார். எந்த வஞ்சனையிலையும் நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், கண்டிப்பாக விழுந்துடவே மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு. இந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் கூட இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன சொல்லிடும், இது சரி கிடையாது, இது ஏமாத்துறது, இது ஒன்று ஏமாற்ற வந்திருக்கிறாங்க, இது வஞ்சிக்க வந்திருக்கிறாங்க, இந்த வஞ்சனையில் நீ என்ன செஞ்சிடாத விழுந்து. நம்ம என்ன செய்யணும்னாலும் ஆண்டவர் அந்த அறிவை அந்த நேரம் நமக்கு என்ன செஞ்சிருவார், தந்துடும். அப்படி தானே இல்லையா? அந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் நமக்குள்ளாக, எனக்குள்ளாக, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக செயல்படும் பொழுது அந்த அறிவு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற அறிவு நம்ம எந்த சிக்கல்லையோ எந்த விதமான சூழ்நிலையிலையோ வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அந்த அறிவு நம்ம என்ன செய்யும், நடத்தும். அப்போ இன்னைக்கு என்ன அபிஷேகம் நம்ம பார்க்குறோம், அறிவை உணர்த்தும் அபிஷேகம். இந்த வசனம் நெகேமியா புத்தகத்தில் இருந்ததுனால இந்த நெகேமியாக்குள்ளே இந்த அபிஷேகம் என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. அந்த அறிவை உணர்த்தக்கூடிய அபிஷேகம் நெகேமியாக்குள்ளே எப்படி செயல்பட்டது, அந்த நெகேமியா எப்படியாக இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தோடு காணப்பட்டார் என்று சொல்லி இந்த புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண, எனக்கு நன்மை உண்டாக என்னை. உடனே எனக்கு அந்த நெகேமியா புத்தகத்தில் இந்த அபிஷேகம் ஞாபகம் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். இந்த அபிஷேகத்தை சொன்னால் இன்றைக்கி நெகேமியா அந்த அபிஷேகத்தோடு எல்லாரும் என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். அபிஷேகம் ஒன்று தான், அந்த அபிஷேகத்தின் செயல்பாடுகள் ஆண்டவர் அநேகமாக என்ன செஞ்சுருக்கார், வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்மளை என்ன செய்தது, செயல்பட வைக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. அறிவை உணர்த்தும் அபிஷேகம். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த அறிவை உணர்த்தக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த அபிஷேகம் எனக்குள்ளாக செயல்படட்டும், இந்த அபிஷேகம் என்னையும் எங்களையும் நடத்தட்டும். இந்த அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டு ஏதாவது சிக்கலில் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த அபிஷேகத்தின் நிறைவோடு இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இந்த நெகேமியாக்குள்ளே இருந்ததுனால, இந்த நெகேமியா எங்கே இருந்தார் தெரியுமா? ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு எப்படி என்ன செய்கிறாராம், இவர் பானபாத்திரக்காரன். நான் அந்த பானபாத்திரக்காரன்னா யார் அப்படி சொல்லி வேதத்தில் எங்கேயாவது இருக்காதான்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கு என்ன தெரியுமா, ஆதிகாமத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள்,